சார் வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆன அந்த வழக்கை பொறுத்தளவில் ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் ஹராஸ் பண்ணப்படுறாங்க, அவங்களோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் எஸ்ஐடி கன்ஃபஸ்டிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சென்னை ப்ரெஸ் கிளப்லாம் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, பத்திரிகையாளர்களை ஹராஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட ஃபோன்ஸையும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஓவரால் இது எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் அ குட் டெவலப்மெண்ட். சென்னை உயர்நீதிமன்றம் பத்திரிகையாளர்கள் 4 பேர் தாக்கல் செய்த ரிட் மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு ஹராஸ் பண்ணக்கூடாது, காரணம் இல்லாமல் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது, குறிப்பாக அவர்களிடம் பறிக்கப்பட்ட 3 செல்ஃபோன்ஸை உடனடியாக ரிட்டர்ன் பண்ணணும் உத்தரவு போட்டிருக்கு. மெயின் கொஸ்டின் அவங்க கேட்டது, இந்த எஃப்ஐஆரை எழுதின அந்த அதிகாரியை விசாரணை பண்ணிங்களா, அவரோட ஸ்டேட்மெண்ட் எங்கே, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஷூட்டிங் த மெசஞ்சர்ன்ற துணியில் தான் ஹைகோர்ட் கேட்டிருக்கு. ஏன்னா ரொம்ப வரம்பு மீறி எஸ்ஐடி போனது. ஆல் விமன் ஆஃபீஸர்ஸ் டீமு, யங் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதை தவிர ஒரு 30 பேர் அவங்களுக்கு அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அதில் மேல் ஆஃபீஸர்ஸ், ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. பட் இது ரொம்ப அதாவது வந்து அத்துமீறிய ஒரு விசாரணை. அந்த கொஸ்டினர்லாம் 60 கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு சொத்து மதிப்பு என்ன, உங்களுக்கு எத்தனை வங்கிகளில் கணக்கு இருக்குது, அதை தாண்டி உங்களுக்கு எவ்வளவு மனைவிகள், யோசிச்சு பாருங்கள். இது எவ்வளோ ஒரு அராஜகமான ஒரு கேள்வி இதெல்லாம். அதை ஹராஸ் பண்ணுற ஒரே நோக்கத்தோட. அப்புறம் இந்த மொபைல் ஃபோன்ஸை சீஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அப்படின்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் இந்த மேட்டரை சீஸ்ட் ஆஃப் தி மேட்டர். எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஜேர்னலிஸ்ட்டை வந்து விசாரணையின் பெயரில் சீஸ் பண்ணும்போது என்ன கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு மத்திய அரசுக்கு உத்தரவு போட்ட சுப்ரீம் கோர்ட் போட்ட வழக்கில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யாமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் விசாரணைக்கு அழைக்கும் பொழுது கால் ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். எதுக்காக நீ மொபைலில் வந்து சீஸ் பண்ணுற? உங்களுக்கு செய்திகளை பரப்புனாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. விசாரணையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொபைல் ஃபோனை சீஸ் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? அப்போ இது வெஷியர் ஹராஸ்மெண்ட். அதன் பிறகு அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம். இந்த மாதிரியான ஒரு வரம்பு மீறிய, அதாவது உச்சகட்ட அராஜகத்தில் எஸ்ஐடி போய்கொண்டு இருந்தது. டைரக்ஷன்லெஸ்ஸான ஒரு விசாரணையாகத்தான் இது இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மெயின் கேஸ் என்ன ஆச்சுன்னா இப்போ தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் கேஸ் இப்போ வந்து அந்த ஞானசேகரன் கேஸ், யார் அந்த சார்ன்றதே இப்போ மறந்து போச்சு. அதை விட்டுட்டு எந்த ஜேர்னலிஸ்ட்டு எதை லீக் பண்ணான்ற தெளிவாக இருக்குது. அந்த போர்ட்டல் 5 மணி நேரம் இருந்திருக்குது. அது முதல்ல அதை அப்லோடு பண்ணதே போலீஸோட தப்பு. 2வது அந்த எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கேவலமான முறையில் டிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளமும் எல்லா தவறும் போலீஸ் பக்கம் வைத்துக்கொண்டு அவர்கள் குற்றத்தை வந்து ஷிஃப்டிங் த பிளேம் ஆன ஜேர்னலிஸ்ட்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சட்டப்படி அது வந்து ஒரு பப்ளிக் போர்ட்டல், இது சிட்டிசன்ஸ் போர்ட்டலில் யார் வேணால் போய் அதை பார்க்கலாம், யார் வேணால் டவுன்லோட் பண்ணலாம், யார் வேணால் உங்களுக்கு வந்து அதை பரப்பலாம். ஒன்லி திங் ஐடென்டிட்டி ஷுட் நாட் பி ரிவீல்டு. இன்ன வரைக்கும் எந்த மீடியா பர்சனும் அந்த ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணதா எந்த ஆதாரமும் இல்லை. மீடியா பர்சன்ஸ் அதை பண்ணலை. நீங்கள் எய்தவனுக்கு அம்ப நோவான என்று நீங்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள். இது ஷியர் ஹராஸ்மெண்ட். இது நல்ல வேளையாக உயர்நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. மெயின் விசாரணையிலிருந்து குற்றவாளி தப்பித்து போக எஸ்ஐடியோட இந்த அணுகுமுறை உதவியாக இருக்குது. ஏன்னா இப்போ முழு கவனமும் ஜேர்னலிஸ்ட் பக்கம் திருப்பி இருக்குது. கிரிமினலைசிங் ஜேர்னலிசம். எல்லா கிரைம் ரிப்போர்ட்டரும் அவனோட முதல் வேலை டெய்லி எஃப்ஐஆர் அந்த போர்ட்டலில் போய் பார்க்குறது தான். டவுன்லோடு பண்ணுறது சட்டப்படி தப்பு கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். அண்டு அதை பாஸ் ஆன் பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஒன்லி திங் இஸ் யூ ஷுட் நாட் ரிவீல் த ஐடென்டிட்டி. அதை பண்ணலை, யாருமே பண்ணலை, ஜேர்னலிஸ்ட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது நீ 3 ஜேர்னலிஸ்ட்கிட்ட ஃபோனை சீஸ் பண்ணுறதுலாம் வந்து சட்டத்தை மீறிய அத்துமீறல். நல்ல வேளையாக உயர்நீதிமன்றம் என்று தலையிட்டு இந்த அத்துமீறலை சரி செய்திருக்கிறது. மெயின் கேஸை வந்து இன்றைக்கி மறைஞ்சு போச்சுல்ல. அவன் எங்கே இருக்கான்? அந்த ஞானசேகரன் எங்கே இருக்கான்? அவனை போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க. ஒரே நாளில் அவனுக்கு 7 நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்தால் ஒரே நாளில் அவனுக்கு வலிப்பு வருது. மறுபடியும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. போலீஸ் கஸ்டடி முடிகிற அன்றைக்கி மறுபடியும் கஸ்டடி எடுத்தால் வயிற்று வலி வருது, மறுபடியும் போய் சேர்க்குறாங்க. அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கான்னு எதுவுமே தெரியல. மெயின் கேஸை பற்றி ஜேர்னலிஸ்ட்டு ஆராயக்கூடாது, ப்ரோவ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அச்சத்தில் ஜேர்னலிஸ்ட்டை வைப்பதற்காக இந்த ஹராஸ்மெண்ட்டை எஸ்ஐடி செய்தது என்பது பட்டவர்த்தனமாக தெரியுது. அதை தான் பல ஜேர்னலிஸ்ட் பாடிஸும் நடத்திய ஆர்ப்பாட்டங்களில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. மாநில மனித உரிமை ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல வேளையாக இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் எதிர்த்து மெட்ராஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எஸ்ஐடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்களான்னு தான் தெரியல. அப்பீலுக்கு போனாங்கன்னா இந்த எஸ்ஐடியும் அரசும் நிச்சயமாக இவர்கள் வந்து பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள், கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் என்று தான் பொருள் கொள்ளப்படும்.
ஸோ இது கிளியரா ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க இல்லையா? ஸோ எஸ்ஐடிக்கு ஏன் பத்திரிகையாளர்களை ஹராஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு? இப்போ பத்திரிகையாளர்களை பொறுத்தளவுல இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்டுக்குலாம் நல்லா சீனியரான பத்திரிகையாளர்கள்லாம் பயந்தெல்லாம் போக மாட்டாங்க. வேலையை பார்த்து இல்லை, இதில் ஹராஸ்மெண்ட்ன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ மணி நேரம் உட்கார வச்சு கேள்வி கேட்டாலும் கூட அதை தாங்குவார்கள். அது போலீஸ் விசாரணை யாராக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். சிஸ்டம். ஒரு போலீஸ்காரனே ஒரு விசாரணையில் ஒரு வழக்கில் மாட்டிட்டாருன்னா அவரும் இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு தான் உட்படுத்தப்படுவார். பிகாஸ் இட்ஸ் அ சிஸ்டம். அதை நான் சொல்லலை, ஹராஸ்மெண்ட்ன்றது அந்த ஆங்கிளில் சொல்லலை. மேபி போலீஸ் அவங்க கடமையை செய்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் ஃபோனை சீஸ் பண்ணுறதுன்றது அத்துமீறிய செயல். இன்றைக்கி மொபைலில் ஃபோன் பண்ணுறது, மொபைலில் தான் எல்லாமே இருக்குது. உங்கள் கான்டாக்ட்ஸ், அதுவும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு முதுகெலும்பு அவருடைய கான்டாக்ட்ஸ். மெயின் ஹராஸ்மெண்ட்டுக்கான அளவுகோல் ஃபோன்ஸை சீஸ் பண்ணது. அதே தேவை என்ன சார்? அது என்னென்னா வந்து ஒரு விதமான உளவியல் ரீதியிலான சைக்கலாஜிக்கல் கம்பல்ஷன், இல்லை சைக்கலாஜிக்கல் த்ரெட், இல்லை சைக்கலாஜிக்கல் இன்டிமிடேஷன்லேயே கான்ஸ்டண்ட்டாக அவங்கள வைக்கிறது. இப்போ கை உடஞ்ச மாதிரி ஆகுது இல்லை? இப்போ நீங்கள் காலைல எழுந்திரிச்சு மொபைல் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகுது? சைக்கலாஜிக்கலாக we are dependent on it. அது சம்மந்தமாக நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்குது. டோன்ட் பி டூ மச் அடிக்டட் டு ஒரு ஃபோனுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கெல்லாம் தொழில் ரீதியாக அது தேவையான ஒன்றாக மாறிவிட்டது. அது தேவையான ஒன்றாக இல்லாத பெரும்பாலானவர்களும் அதை அடிக்ட் பண்ணி தான் இருக்காங்க. நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா இன்றைக்கி இப்போ உங்கள் எதிர்க்க 10 பேரை பார்த்தீங்கன்னா 9 பேர் மொபைல் பேசிகிட்டு இருக்கான். ஹசார்டஸ் டு ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஜேர்னலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ப்ரொஃபஷ்னல் ஹசார்டு, வேறு வழியே இல்லை. அவன் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கான். எல்லாமே அந்த கம்யூனிகேஷன் அதில் தான் வருது. ஏங்க வாட்ஸ்அப்பில் எப்படிங்க போலீஸ் சம்மன் அனுப்ப முடியும்? அந்த சம்மன் அனுப்புறதுக்கு முதல் நாள் தான் சுப்ரீம் கோர்ட் கிளியராக ஜட்ஜ்மெண்ட் வருது. எந்த அக்யூஸ்டையும் வாட்ஸ்அப்பில் சம்மன் பண்ணக்கூடாதுன்னு வருது. அடுத்த நாள் அதை செய்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த எஸ்ஐடி மரியாதை கொடுக்குது? அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு டிஜிபியை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தப்போ அவர் அறிவுறுத்துறாரு. அதை ஒத்துக்கிறாங்க. எஸ்ஐடியை போய் இந்த டெலிகேஷன் பார்க்குது. ப்ரெஸ் கிளப்லேருந்து ஒரு டெலிகேஷன் எஸ்ஐடியை பார்க்குது. அவங்க அப்போ சரி இதெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம், ஃபோனை பறித்ததுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கல, நாங்கள் அதை கொடுக்குறோம். நாங்கள் 28ஆம் தேதி பறித்த ஃபோனுக்கு 31ஆம் தேதி அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் சம்மன்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்ப மாட்டோம், நேரில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான டெவலப்மெண்ட். பட் ஃபோனை சீஸ் பண்ணதை நியாயப்படுத்தி அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு தான் இன்றைக்கி முடிவு வந்திருக்குது. விசாரணைக்கு பத்திரிகையாளர்கள் முழுவதும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள். அப்படி ஒத்துழைக்க மறுக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை எஸ்ஐடி எடுக்கலாம், தவறில்லை. ஹராஸ் பண்ணுறது, உனக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? இது என்ன கொஸ்டின் இருக்குது? அதைத்தான் உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. அப்போ உன் நோக்கம் என்ன? உண்மையை கண்டுபிடிக்கிறது இல்லை. மெயின் கல்பிரிட் யாருங்க? அந்த எஃப்ஐஆர் எழுதின ஆஃபீஸருங்க. அவரை நீ விசாரிச்சியா? அவர் ஸ்டேட்மெண்ட் எங்கே? இன்றைக்கி கோர்ட் கேட்டிருக்கு, ஹைகோர்ட் இன்றைக்கி கேட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர் எழுதின அதிகாரி நீங்கள் விசாரித்தீர்களா? அவருடைய ஸ்டேட்மெண்ட் எங்கே? அவர் தானங்க மெயின் குற்றவாளியே. கேவலமான ஒரு எஃப்ஐஆர் எப்படி எழுத முடியும்? பொதுவெளியில் பகிர முடியாத ஒரு எஃப்ஐஆர் அவங்க எழுதுனாங்கல்ல. அதைத்தானே முதல்ல வழக்கை விசாரித்த விடுமுறை கால அமர்வு 2 நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் கேட்டது. அப்புறம் அதை நீங்கள் அப்லோடு பண்ணதில் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டருக்கு ரோலு, உனக்கு ரோல். அப்லோடு பண்ணது நீ. கசிஞ்சதுக்கு காரணம் யாராக வேணா இருக்கலாம். நீ எப்படி அப்லோடு பண்ணலாம்? ரேப் கேசஸில் நீங்கள் அப்லோடு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. போக்சோ கேசஸ், சைல்டு ரிலேட்டட் அஃபென்சஸ், ரேப், விமன் ரிலேட்டட் இஷ்யூஸில் நீங்கள் அப்லோடு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ என்ன நீ பாஞ்சு வேலைங்க பாஞ்சு இந்த புலிங்க வேலை செய்யுது. அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு தெரியுது. நீ இது எல்லாத்தையும் விட்டுட்டு யூஆர் ஷூட்டிங் த மெசஞ்சரில். இதில் இப்போ நேற்று ஹிந்து எடிட்டோரியல் வந்த மாதிரி திஸ் இஸ் கன்ஃபிஸ்கேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அட்ரோஷியஸ். உங்களோட கம்ப்ளீட் உங்கள் ஜாபை அவங்க கிரிமினலைஸ் பண்ணுறாங்கங்க. ஒரு கிரிமினல் ரிப்போர்ட்டரோட வேலை, கிரைம் ரிப்போர்ட்டரோட ஒரு வேலை, கிரைம் ஜேர்னலிஸ்ட் லுக்கிங் ஆஃப்டர் போலீஸ் ஏரியா, அவரோட வேலையே தினம் அந்த போர்ட்டலில் போய் எஃப்ஐஆரை பார்க்குறது, அதை டவுன்லோட் பண்ணுறது தான் ஒரு வேலையை. அது அவரோட வேலை. இட்ஸ் அ சிட்டிசன்ஸ் போர்ட்டல். யார் வேணால் டவுன்லோட் பண்ணலாம். நீட் நாட் பி அ ஜேர்னலிஸ்ட். அப்போ அதை எப்படி நீ கிரிமினலைஸ் பண்ணுவேன்? அதை தான் எஸ்ஐடி பண்ணுது இன்றைக்கி. கிரிமினலைசிங் ஜேர்னலிசம் தான் எஸ்ஐடியோட வேலை. ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி கோர்ட் இன்டர்வியூன் பண்ணி காப்பாற்றிருக்குது. இது ஒரு நல்ல துவக்கம் தான் நான் பார்க்குறேன். மெயின் கேஸை பற்றின மொத்த கவனத்தையும் எஸ்ஐடி இன்றைக்கி திசை திருப்பி கொண்டிருக்கிறது. மெயின் கேஸில் என்ன டெவலப்மெண்ட், அதை எஸ்ஐடி சொன்னால் நல்லாயிருக்கும். ஞானசேகரன் எவ்வளோ விசாரிச்சிங்க, யார் அந்த சார், இது குறித்த எந்த தகவலுமே இன்றைக்கி இல்லையே. ஸோ சொன்னது நீங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது இப்போ கிரிமினலைஸ் பண்ணுறாங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்றது ஒரு பாயிண்ட். கிரிமினலைசிங் ஜேர்னலிசம். ரெண்டாவது, ஃபோன்ஸ் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் சொன்னது போல பத்திரிகையாளரோட ஃபோன் எடுத்தாச்சுனாலே முடங்கிடுவாங்க. எஸ், வேலையை பார்க்க முடியாது. சிம்பிளாக கம்யூனிகேஷன் ஸ்டாப்டு. ரெண்டாவது, ஃபோன்ல சென்சிட்டிவான நிறைய இன்ஃபர்மேஷன், சோர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் காவல்துறை கைக்கு போறது கரெக்டான ஒரு விஷயம். அதனால தான் சொன்னேன் கிரிமினலைசிங் ஜேர்னலிசம். ரைட்.
நீங்கள் இதை வந்து இப்பயே முளையிலேயே கிள்ளி எறியலைன்னா தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் செயல்படுவது என்பது முற்றிலும் முடங்கி போகும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் தான். அதுவும் ஒரு ஜேர்னலிஸ்டோட சோலே வந்து அவனோட மொபைல் தான். அதை நீ போலீஸ் கையில் எடுத்துக்கிறேன்னா வாட் இஸ் திஸ்? எப்படி இந்த தைரியம் உங்களுக்கு வருது? எப்படி நீங்கள் இதை அலோவ் பண்ண முடியும்? நீங்கள் இதை இப்போ அலோவ் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களை நீங்கள் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஊற்றி மூடிட்டு போக வேண்டியதான். கலைஞர் டிவி மாதிரி, முரசொலி மாதிரி நீ வந்து பேப்பரை எல்லாரும் பேப்பரையும் டிவியும் நடத்திட்டு போக வேண்டியதான். ஆட்சியாளர்களை புகழ்ந்து ஜெயலலிதா பீரியடில், எடப்பாடி பீரியடில் கூட நடக்காது. அட்டூழியெல்லாம் இப்போ நடக்குது இல்லை. கேட்குறதுக்கு ஒருத்தனுக்கும் துப்பு இல்லை. கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டியிருக்குல்ல. அவதூறு வழக்குகளாக நூற்றுக்கணக்கில் அள்ளி வீசின ஜெயலலிதா கூட சீசர் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு போகலங்க. அப்போ என்ன நடக்குதுங்க? நீங்கள் கம்ப்ளீட்லி கிரிமினலைசிங் தி ஜேர்னலிசம். இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, யார் ஃபோனையுமே நீ வந்து பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் அவங்க நாங்கள் இதை பண்ணுவோம், ஜேர்னலிஸ்ட்டுக்கே நாங்கள் பண்ணுவோன்னா ரெக்லெஸ்ஸாக போதுங்க. அது வந்து அது கம்ப்ளீட்லி திஸ் பிகமிங் அ போலீஸ் ஸ்டேட். இது ஜேர்னலிஸ்ட் அலோவ் பண்ணக்கூடாது. ஃபார்ச்சுனேட்லி இவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. 4 ரிட் பெட்டிஷன்ஸ் போயிருக்கு இன்றைக்கி. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இது பத்திரிகையாளர்கள் முளையிலேயே கிள்ளி எறியலைன்னா தமிழ்நாட்டில் ஜேர்னலிசம் என்பது வந்து முழுக்க முழுக்க சாத்தியமற்ற ஒன்றாக போகும். யார் ஆட்சியில் இருக்காங்களோ, திமுக ஆட்சியில் இருந்தால் முரசொலிக்கும் கலைஞர் டிவிக்கும் நீ வந்து ஏஜெண்ட்டாகவும் ரிப்போர்ட்டராகவும் இருப்ப. ஆட்சி மாறிச்சுன்னா நியூஸ் ஜேக்கும் நமது அம்மாவுக்கும் நீ வந்து ஜேர்னலிஸ்ட்டாக இருப்ப. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இட்ஸ் அ ஷேம்லெஸ் திங். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நல்ல விஷயம் கோர்ட் இன்றைக்கி தலையிட்டது. பட் இதோட இதை விடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எஸ்ஐடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, ஏன்னா கோர்ட் மானிட்டர்டு கேஸாக தெரியல, அது டிஜிபி கிட்ட தான் அவங்க மானிட்டர் பண்ணுறாங்கன்றாங்க. எஸ்ஐடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் அது. எஸ்ஐடி இதை எடுத்து அப்பீலுக்கு போகுமான்னு தெரியல. நான் எஸ்ஐடி அப்பீலுக்கு போச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம். அப்போ அது வந்து உண்மையிலேயே வந்து மக்கள் மன்றத்தில் தமிழக அரசும் ஆளும் கட்சியும் எஸ்ஐடியும் அம்பலப்பட்டு நிற்பார்கள். ஒரு தவறு நடந்தது, ஹைகோர்ட்டு சொல்லுது, அதை திருத்திக்கணும். மாறாக இதை நான் அடம் முடிச்சுட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான கொடும் தாக்குதல் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூவில் பேசும்போது நிறைய நேரம் பார்த்தோம்னா மெயின் கேஸை பற்றி ஒரு 4-5 டைம்ஸ் நீங்கள் பேசிட்டு. ஸோ மெயின் கேஸை பொறுத்தளவில் கரெக்டான டைரக்ஷனில் போகிற நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்படி இருக்குன்னா இல்லை, எனக்கு தெரியல. அது மெயின் கேஸ் கரெக்டான டைரக்ஷனில் போதா போலையான்னு எனக்கு தெரியாது. நான் அதில் எந்த உள்நோக்கத்தையும் எஸ்ஐடிக்கு கற்பிக்க விரும்பவில்லை. எஸ்ஐடி மெயின் கேஸை எப்படி டீல் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் அதில் எஸ்ஐடி மீது எந்த குற்றச்சாட்டையும் அல்லது எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் நோ. பட் பத்திரிகையாளர்களை பொறுத்த, பீங் அ ஜேர்னலிஸ்ட் மை செல்ஃப், நானே ஒரு பத்திரிகையாளன். அதனால் வந்து என்னுடைய சக பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படும் பொழுது அது குறித்து குரல் எழுப்புவதற்கான உரிமை எனக்கு உண்டு. நேற்று ஹிந்து எடிட்டோரியலில் வந்த மாதிரி வந்து இது ரொம்ப 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 தவறான அத்துமீறல், இட்ஸ் அன் அட்ரோஷியஸ் ஆக்ட். நல்ல வேளையாக உயர்நீதிமன்றம் பத்திரிகை சுதந்திரத்தை காப்பாற்றி இருக்கிறது. மெயின் கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை. கிட்டத்தட்ட வந்து இப்போ என்ன 1 மாதம் ஆக போகுது உங்களுக்கு. மெயின் கேஸில் எஸ்ஐடியோட டெவலப்மெண்ட் என்ன? ரெண்டாவது, இந்த எஸ்ஐடியோட மானிட்டரிங் அத்தாரிட்டி யாருன்னு தெரியல கேப்ரியல். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ டிஜிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ, இப்போ ஒரு 30 பத்திரிகையாளர்கள் டிஜிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவர் சொன்னது, நான் மானிட்டரிங் அத்தாரிட்டியில் இப்போ மெயின் கேஸ் என்கொயரியில் என்னால் தலையிட முடியாது, எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் சில விஷயங்களை நான் தெரியப்படுத்துகிறேன், உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுக்குறேன், நீங்களே போய் உங்களோட கேஸை ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபோனை சீஸ் பண்ணதை பற்றிலாம் திரும்ப கொடுங்கலாம் நான் சொல்ல முடியாது, அது எஸ்ஐடி தான் முடிவு பண்ணணும். இந்த ஃபோனை வாங்கினதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க சொல்லி அது நான் சொல்கிறேன். தேவையற்ற கேள்விகள், உனக்கு எவ்வளோ பொண்டாட்டி, இந்த மாதிரியான கேள்விகளை தவிர்க்க சொல்லி நான் அறிவுறுத்துகிறேன்னாரு. அதே மாதிரி அடுத்த நாள் போய் வந்து அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அந்த எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய ஆல் உமன் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவர்களை பார்த்து பத்திரிகையாளர்கள் ப்ரெஸ் கிளப்லேருந்து போன டெலிகேஷன் தங்களுடைய கேஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் பெரிய நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவங்க பேசலை. அதுக்கு பிறகு விஷயம் ஹைகோர்ட்டுக்கு போய் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. நவ் அபவுட் த மெயின் கேஸ் யாருமே பேசவும் எழுதவும் பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் சீசர்லால் வந்திருக்கக்கூடிய ஒரு சில்லிங் எஃபெக்ட் என்னென்னா, யாரும் இதை பற்றி பேசக்கூடாது. இதுதான் போலீஸோட ஆட்டிடியூடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேஸில் வந்து அவனை 7 நாள் போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்கங்க. 7 நாள் அவன் இல்லை, மொதல் நாளே வயிற்று வலிப்பு வலின்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறான். 7ஆவது நாள் வயிற்று வலின்னு போய் படுத்துக்கிறான். இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, கோர்ட்டில் இது ஜுடிஷியல் கஸ்டடி ஜெயிலில் இருக்கானா, அவன் எங்கே இருக்கான், இந்த கேஸில் எத்தனை பேர் அவங்க மெயின் கேஸ் அது, அதை மறந்துடாதீங்க. இது வந்து எஃப்ஐஆர் லீக் கேஸ் வந்து செகண்டரி கேஸ் தான். அதுலேயும் மெயின் கல்பிரேட் போலீஸ் தான். நீ தானே எஃப்ஐஆர் எழுதுன, நீ தானே வந்து எஃப்ஐஆர் அப்லோடு பண்ண. உன்னை யார் அப்லோடு பண்ண சொன்னால்? ஒன்ஸ் யூ அப்லோடட் இன் சிட்டிசன்ஸ் போர்ட்டல், இட் இஸ் எவ்ரிபடிஸ் ப்ராப்பர்ட்டி.
எப்படி நீங்கள் வந்து ஃப்ளட் கேட்ஸ் வர் ஓப்பன்ட். ஆகவே இதில் மெயின் கேஸை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ஹராஸ்மெண்ட் நடந்தது என்பது பட்டவர்த்தனமாக தெரியுது. நவ் இப்போ மீடியாவோட அட்டென்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் தே ஷுட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் த மெயின் கேஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் த மெயின் கேஸ். ஏன்னா நல்லா தெரியும் அவன் ஆளும் கட்சியோட எவ்வளோ நெருக்கமாக இருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். வரிஞ்சு கட்டிட்டு வந்து அவன் ஃபோட்டோலாம் எடுத்தான் மந்திரியோட, அவரோட, இவரோட, ஆளுங்கட்சி பிரமுகர்களோட. ஆனால் எங்கள் உறுப்பினர் இல்லைன்றாங்க. உங்கள் கட்சியில் உறுப்பினராக இல்லாமல் மந்திரி கூட பொழுதுனைக்கு அவன் எப்படி சுற்றினான்? இவ்வளோ கேஸ் வருது. ஸோ அதோட மெயின் கன்சர்ன் என்னன்னா மெயின் கேஸோட அட்டென்ஷன் வந்து டைவர்ட் ஆகுது, மீடியா அட்டென்ஷன் டைவர்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி, மெயின் கேஸ்லேருந்து மீடியா அட்டென்ஷன் பர்பஸ்ஃபுல்லி டைவர்ட்டட் பை த எஸ்ஐடி பை ஃபோக்கஸிங் ஆன் தி செகண்டரி இஷ்யூ. நீங்கள் அதை விசாரிங்க, அது உங்கள் கடமை, உங்கள் உரிமை, அதுக்கு ஒத்துழைக்கிறது பத்திரிகையாளர்களோட கடமை. பட் ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது ஓல் இஷ்யூ ரிவால்வ்ஸ் அரவுண்ட் எஸ்ஐடிஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் மீடியா அண்ட் ஹராஸ்மெண்ட். மெயின் இஷ்யூ டைவர்ட் ஆகிடுது. மெயின் இஷ்யூ தான் நமக்கு முக்கியம். ஹராஸ்மெண்ட் ஆஃப் த மீடியான்றது வந்து இட்ஸ் அ செகண்டரி இஷ்யூ. அஃப்கோர்ஸ் நமக்கு மீடியாவுக்கு அது முக்கியம். அது இன்றைக்கி ரிலீஃப் கிடச்சிருக்கு. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்களான்னு தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் அப்பீலுக்கு போனாங்கன்னா திஸ் கவர்மெண்ட் இஸ் தரவுலி எக்ஸ்போஸ்ட். இது வந்து கம்ப்ளீட்லி ஆன்டி பீப்புள், ஆன்டி மீடியா கவர்மெண்ட்டுன்றது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிடும். ஆனால் இவங்க செஞ்சாலும் செய்வாங்க. பிகாஸ் இது இவர்களுடைய கடந்த கால வரலாறு அந்த மாதிரி. அப்படி பண்ணாங்கன்னா மெயின் கேஸ்லேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புறத்தில் இன்னும் ஒரு படி இவங்க மேலே போகிறாங்கன்னு அர்த்தம். பட் ஐ திங்க் மீடியா ஷுட் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பை திஸ் ஆக்ட். இது ஒரு பக்கம் இந்த லீகல் ஃபைட் நடக்கும். ஒரு அதே நேரத்தில் மெயின் கேஸை மீடியா ஃபோக்கஸ் பண்ணி உண்மையை வெளியில் கொண்டு வரணும். ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மீடியாஸ் டியூட்டி, பேரமவுண்ட் டியூட்டி, ஹோலி டியூட்டி டு பிரிங் அவுட் ட்ரூத். அதுலேருந்து மீடியா வந்து உண்மையை கண்டுபிடிப்பதிலும் மக்கள் மன்றத்தில் உண்மையை வைப்பதிலும் மீடியா என்றைக்குமே சுணக்கம் காட்டக்கூடாது. எவ்வளவு எதிர்ப்புகள், ஆபத்துகள் வந்தாலும் மீடியா தன்னுடைய கடமையை செய்கிறதுலேருந்து தவறக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.